நம்ம அஜித் சார் மங்காத்தா படத்துல இருந்தே சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல தான் நடிச்சிட்டு வராரு. பெப்பர் ஹேர் ஸ்டைல், சற்றே ட்ரிம் தாடி அப்படி இருக்கும் அந்த லுக். வீரம் படத்துல லைட்டாக ஏற்றி சீவிய தலை, தாடி மற்றும் இடைவெளிக்கு பின் மீசையடை எடுத்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் காட்டியிருப்பாங்க. வேதாளம் படத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். ஒரு பக்கா லோக்கல் ரவுடியாக லேசாக மொட்டையடித்து முடி வளர்ந்த மாதிரி ஒரு மாசான கெட்டப்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃப்ல ஃபுல் கிளீன் ஷேவ்ல காட்டியிருப்பாங்க. மேலும் இவருடைய அடுத்த படமான விவேகம் படத்தோட லுக் கூட வேதாளம் படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். கொஞ்சம் லைட்டாக சைட்ல கட் செய்து மிலிட்டரி லுக்ல அஜித் சாரை காட்டியிருப்பாங்க. மேலும் அந்த படத்திற்காக அவர் உடம்ப தாறுமாறாக ஏற்றினாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் கூட அஜித் சார் 6 பேக் வைத்திருக்கும் புகைப்படத்தை தான் வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து சமீபத்துல பொங்கல் ஸ்பெஷலாக வெளியான விசுவாசம் படத்துல அவருடைய முகத்தை மறைக்கிற அளவிற்கு முரட்டு மீசையுடன் கொஞ்சம் வயசானவங்க மாதிரி வச்சிருப்பாங்க. மேலும் டோட்டலாக இந்த படத்துடைய கெட்டப் வித்தியாசமாக இருக்கும். வீரம் படத்துல கூட இதே மாதிரி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல தான் இருப்பாரு. சோ அந்த படத்துடைய கெட்டப்பிற்கும் இந்த படத்துடைய கெட்டப்பும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கவனம் செலுத்தி மீசையை ரொம்பவே பெருசாக காட்டியிருப்பாங்க. பொதுவாகவே நம்ம அஜித் சார் ஒரு படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த படத்திற்கு ஒரு நீண்ட இடைவெளி விடுவாரு. பிளாக் பஸ்டர் ஹிட் காரணமாக தன்னுடைய அடுத்த படத்தை உடனே துவங்கிட்டாரு. இந்த படத்தை வினோத் டைரக்ஷன் பண்றாரு, போனி கபூர் தயாரிக்கிறாரு. இது ஹிந்தி பிங்க் படத்தோட ரீமேக். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்ல நடந்துட்டு வருது. இந்த படப்பிடிப்புல அஜித் சார் அண்மையில தான் கலந்துட்டாரு. மேலும் அங்கேயே பல நடிகர்களுடைய படப்பிடிப்பும் நடந்துட்டு வருது. முதல்ல நம்ம அஜித் சார் மோகன்லால் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு சென்றிருக்காரு. அங்கு அவருடனும் அந்த படத்துடைய டைரக்டர் பிரியதர்ஷனுடனும் வெகு நேரம் பேசியிருக்காரு. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் இணையதளங்கள்ல வைரல் ஆச்சு. அந்த புகைப்படத்துல அவருடைய கெட்டப் விசுவாசம் படத்துல இருந்ததை விட முடி கொஞ்சம் அதிகமாக இருந்தது, தாடியையும் கொஞ்சம் அதிகமாகவே விட்டு இருந்தாரு. ஆனா மீசையுடைய அடர்த்திய வீரம் படம் போல கொஞ்சம் குறைக்கப்பட்டிருந்ததான். தலைமுடியும் தாடியும் வெள்ளையாகவே இருக்க மீசைக்கு மட்டும் கொஞ்சம் டை அடிச்சு கருப்பாகி இருந்தாங்க. மேலும் அதை தொடர்ந்து நம்ம அஜித் சார் பாகுபலி ஹீரோ பிரபாஸ் நடிக்கும் சகா படத்துடைய படப்பிடிப்பிற்கும் சென்றிருக்காரு. அங்கேயும் பிரபாஸை சந்தித்து பல மணி நேரங்கள் அஜித் சார் பேசியிருக்காரு. அங்கேயும் இதே கெட்டப்ல தான் அஜித் சார் இருந்திருக்காராம். சோ அதனால இதான் படத்துடைய கெட்டப் அப்படின்னு ரசிகர்களே பிக்ஸ் ஆயிட்டாங்க. மேலும் இந்த கெட்டப்பே மாசாக தான் இருக்கு அப்படின்னு இணையதளங்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ அஜித் சார் ஒரு புதிய கெட்டப்பிற்கு சேஞ்ச் ஆகியிருக்காரு. இந்த கெட்டப்பை பார்த்து தல ரசிகர்களே கொஞ்சம் ஷாக் ஆகியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கெட்டப் அந்த அளவுக்கு மாசாக இருக்கு. அஜித் சார் இந்த கெட்டப்ல அதே வெள்ளை முடி வெள்ளை தாடியுடன் தான் இருக்காரு. முடிய போதுமான அளவிற்கு குறைச்சிருக்காங்க. மேலும் தாடியையும் மீசையும் ட்ரிம் செய்து ஒரு செம லுக்ல காட்சி அளிக்கிறாரு. இந்த புகைப்படம் இப்போ இணையதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இந்த புகைப்படத்தை தல ரசிகர்கள் பலரும் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. அஜித் சாருடைய இந்த லுக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதுவரை அஜித் சார் நடித்த படங்கள்ல எந்த லுக் செமையாக இருக்கு அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.